என் தமிழ் நேயர்களுக்காக அருந்ததி கட்சி தலைவர் வழக்கறிஞர் புருஷோத்தமன் அவர்களை சந்திக்கொள்ளோம். வணக்கம் சார். வணக்கம் சார். நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தல், நீங்கள் எப்பொழுதும் இந்த திமுகவுக்கு ஆதரவாக பல்வேறு தேர்தலில் பிரச்சாரம் பண்ணியிருக்கீங்க. ஈரோடு இடைத்தேர்தலில் பிரச்சாரம் பண்ணிருக்கீங்க. இந்த முறையும் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்கீங்க. இப்படி இருக்கும்போது நீலகிரி தொகுதிகளில் பாரதிய ஜனதாவா இருக்கட்டும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட உங்க சமூகம் சார்ந்தவர்களுக்கு சீட்டு வழங்கியிருக்காங்க. இவ்வளவு ஆதரவு கொடுத்தும் திமுகவில் இது போன்றவர்களுக்கு சீட்டு வழங்குவதில்லை. அப்படி இருந்தும் அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பதற்கு நோக்கம் என்ன? அதாவது நாங்கள் அருந்ததி கட்சி சார்பில் பல்வேறு தேர்தல்களுக்கு, அதாவது உள்ளாட்சி தேர்தலிருந்து சட்டமன்ற தேர்தலிருந்து நாங்கள் வாக்குகள் சேகரித்து வருகிறோம். இதில் முக்கியமாக நம்ம எங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்தது வந்து டாக்டர் கலைஞர். அவர் கொடுத்த அந்த 3% இடஒதுக்கீட்டுனால கல்வியிலையும் பொருளாதாரத்திலையும் நாங்கள் வந்து நல்ல மேம்பாடு அடைஞ்சிருக்கோம். அதனுடைய நன்றிக்கடனாக தான் வந்து தொடர்ந்து பல்வேறு தேர்தல்களிலும் நாங்கள் களமாடி எங்களுடைய வாக்குகளை பதிவு செய்திருக்கிறோம். அந்த வகையில் வருகின்ற 18வது நாடாளுமன்ற தேர்தலிலே நீலகிரி தொகுதியில் போட்டியிடுகின்ற அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறப்போகின்ற வேட்பாளர் திமுக கூட்டணியில் வருகின்ற தேர்தலில் வேட்பாளராக திகழும் அண்ணன் ராசா அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பாக திகழ்கின்ற இந்த தேர்தலிலே அவருக்காக நாம் ஏன் தேர்தலிலே பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்றால், மாடலாட்சி, திராவிட மாடல் ஆட்சியில் பல்வேறு சாதனைகளை டாக்டர் கலைஞரால் வழி நடத்தப்படுகின்ற தமிழக முதல்வர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவருமான மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதலின்படி அவரே கூறியிருக்கிறார், 40க்கும் 40 என்ற வகையிலே நானே அனைத்து தொகுதியிலும் நிற்பதாக நினைத்து இந்த தேர்தலிலே போட்டியிட வேண்டும் என்கின்ற சொல்லியிருக்கிறார். அந்த வகையிலே அருந்ததி கட்சியில் திராவிட முன்னேற்ற கழகம், அதனுடைய தலைவர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடந்த பல்வேறு தேர்தல்களிலே, அதாவது குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் துணை பொதுச் செயலாளராக, நாடாளுமன்ற உறுப்பினரும் மாநில துணை பொதுச் செயலாளருமான அந்தியூர் செல்வராஜை அவர்களை நியமித்திருக்கிறார்கள். அதே போல மாநில இளைஞரணி துணை செயலாளராக என்னுடைய நெருங்கிய நண்பரும் தோழருமாகிய அன்பு அண்ணன் அவர்களையும் திராவிட முன்னேற்ற கழகத்திலே மாநில இளைஞரணி துணை செயலாளராக பதவியேற்று இன்று கிட்டத்தட்ட ஓராண்டுகளுக்கு மேலாக பல்வேறு பணிகளை செய்திருக்கிறார். இது மற்ற கட்சியில் எந்த கட்சியிலும் இது போன்ற பதவிகளை கொடுக்கவில்லை. ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுக்கான பல்வேறு பதவிகளை கொடுத்து அழகு பார்க்கிறது, நாங்கள் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கிறது. அதற்கு இப்போ மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் வந்து சபாநாயகரை கூட ஆக்கியிருக்காங்க. இங்க வந்து உங்களுக்கு சும்மா பதவின்னு ஒரு பேரை வச்சுக்கிட்டு அது அந்த சமூகத்திற்காக ஏன் நிக்க வைக்க வேண்டியதானே? நீங்க வந்து பதவி கொடுத்துட்டாங்க. இப்ப அந்த பொதுச் செயலாளராக இருந்தாலும் அவரு பொதுச் செயலாளராக இருந்தாலும் அவங்க நம்ம தன்னிச்சையா எடுக்க முடியாத முடிவு தான். நீங்க பதவி கொடுத்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏவோ ஒரு அவங்க மந்திரியவோ ஆக்கலாம்ல, அது ஏன் செய்ய மாட்டாங்க? கண்டிப்பாக வரும் தேர்தலிலே நிச்சயமாக அதற்கான வாய்ப்புகள் உண்டு. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக
எங்களுக்கு ஒரு வாய்ப்பை அளிப்பார்கள் என்று இந்த நேரத்தில் குறிப்பிட்டுக் கொள்கிறேன். இல்ல இப்போ நீங்க இந்த உங்க சமூக மக்கள் எத்தனை சதவீதம் வந்து இருக்காங்க இப்போ தமிழகத்துல? தமிழகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 60 லட்சம் மக்கள் தொகை ஏற்கனவே கொடுத்திருக்கின்ற புள்ளியல், அதாவது ஜனார்த்தனன் கமிஷன் மூலியமாக அளிக்கப்பட்டிருக்கின்ற சதவீதத்தின்படி கிட்டத்தட்ட 60 லட்சம் மக்களுக்கு மேல் எங்களுடைய சமுதாய மக்கள் தமிழ்நாட்டிலே இருக்கிறார்கள். தேர்தல் அறிக்கை, திமுக தேர்தல் அறிக்கை எதுவும் செய்ய முடியாது. இந்த சிலிண்டர் 500 ரூபாய் குறைப்பு, சரி, மாநில அரசுக்கான அந்த இதே கிடையாது. இதெல்லாம் மத்திய அரசு தான் செய்ய முடியும். சரி, இது வந்து மக்களை ஒரு ஏமாற்று வேலை தானங்க. நீங்க இப்ப அந்த கட்சிக்கு ஆதரவு கொடுக்குறீங்க, சிலிண்டர்ல குறைக்கிறதுக்கான இதெல்லாம் மத்திய அரசு தான். அது எப்படி 500 ரூபாயை நான் குறைச்சிருவேன்னு சொல்றது எப்படி ஏத்துக்க முடியும்? அதாவது அந்த மத்தியில் இருக்கிற ஆட்சியை தான் வந்து மாற்றணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்தியா கூட்டணியை வந்து இவங்க வகுத்திருக்காங்க. கண்டிப்பாக இது வந்து இந்தியா கூட்டணி வந்தே ஆகணும். எதுக்காக அப்படின்னா, பாசிச கொள்கையின் அடிப்படையில் திகழ்கின்ற பாஜகவை வீழ்த்த வேண்டும். அதே போல இந்திய அரசியல் சாசனம் டாக்டர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தெடுத்த அந்த இந்திய அரசியல் சாசனத்தை தூக்கி எறிந்து கொண்டிருக்கின்ற பாஜகவை தூக்கி எறிய வேண்டும் என்றால் இந்தியா கூட்டணி மத்தியில் அமைந்தால் மட்டுமே இந்த சாதனைகள் எல்லாம் செய்ய முடியும். இல்ல உங்க அறிக்கையில இவங்க குறைச்சிருவேன்னு சொல்றது இது ஏத்துக்கிற மாதிரி இல்லைல்ல. இப்போ இந்தியா கூட்டணியில இப்ப பிரதமர் வேட்பாளரே நீங்க யாருன்னு சொல்லாம ஒரு கூட்டணி இருக்குது. இப்ப யாரை முன்னிறுத்தி அவங்க இந்தியா கூட்டணி செயல்படுகிறது? இப்ப பிஜேபி ஒருத்தரை முன்னிறுத்தி பண்றாங்க. இந்தியா கூட்டணியில யாரு பிரதமர்னு இன்னும் ஏன் சொன்னா அவங்க முன் வரலையே? கண்டிப்பா இது வந்து விரைவில் வந்து சொல்லுவாங்க, விரைவில் அறிவிக்கப்படும். இந்தியா கூட்டணியினுடைய பிரதம மந்திரியாக, பிரதம தலைவராக கண்டிப்பாக அதை குறிப்பிடுவார்கள். இப்போ தமிழகம் திமுகவுக்கு ஆதரவு சொல்லியிருக்கீங்க. இது சம்பந்தமா தமிழக முதல்வரை சந்திச்சிங்களா? உங்க ஆதரவு அவங்க பெற்றுக்கொண்டிருக்காங்களா? அதாவது அருந்ததி கட்சி சார்பில் கடந்த 8ஆம் தேதி எங்களுடைய, அதாவது அருந்ததி மக்களின் முதல் ஆதரவை தமிழக முதல்வரிடத்திலே கடந்த 8ஆம் தேதி நேரடியாக சந்தித்து எங்களுடைய முழு ஆதரவினையும் அளித்திருக்கிறோம். இப்ப தமிழகம் முழுவதும் நீங்க திமுக பிரச்சாரம் செய்வீங்களா? குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதுமே அப்படின்னு இல்லாமல் வட மாவட்டத்தில் நாங்கள் பிரச்சாரம், அதாவது செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், திருவண்ணாமலை, வேலூர் ஆகிய மாவட்டங்களில் எங்களுடைய சமூகம் சார்ந்த மக்களிடத்திலும் பொதுவான மக்களிடத்திலும் அனைவரிடத்திலும் இந்த சாதனைகளை கூறி நாங்கள் வாக்கு சேகரிப்போம்.